அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் நவம்பர் 4 முதல் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது, இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அதிரடியாக விருச்சக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேளையை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுப்பதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் 9 உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க குரு. ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விலகி ஒற்றுமை பிறக்கும் தருணமாகவும் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாகவும் மாற்றி கொடுக்கிறது. நீங்கள் நினைத்த காரியத்தை சிறப்பான முறையில் செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் 9 குரு என்றாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான பொற்காலம் என்று சொல்லிவிடலாம். எனவேதான் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அதிகமான முன்னேற்றம் இந்த தருணத்தில் வலுவாக உங்களை தேடி வருகிறது. நல்ல வரன் வீடு தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக அமைகிறது. பிறரிடம் கொடுக்கல் வாங்கல் இமாத்தாக பெற்ற தொகை ரீதியாக ஏற்பட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சிறப்பான தீர்வு காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மற்றவரை நம்பி முதலீடு செய்து ஏமாந்த சூழலில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவற்றை மீட்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே தவற விடாமல் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவில் இருந்த காரிய தடைகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக விலகி பண வரவு நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பண வரவில் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்றத்தை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கிறது. பண விஷயங்களை அதிக கவனத்துடனும் ஜாக்கிரதையாகவும் கையாளுவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக விருச்சக ராசிக்காரர்கள் சந்திக்கும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. குரு பகவான் மிக வலுவாக 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் விருச்சக ராசிக்காரர்கள் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கும் உன்னதமான நேரமாக பார்க்கப்படுகிறது. மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாக அமைய போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வருமானம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைகிறது. புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணம் நிச்சயம் அமைகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். சுய தொழில் துவங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான். குரு பகவானின் சுப பார்வை ஜென்மராசி 3, 5 ஆகிய இடங்களில் வலுவாக கிடைப்பதால் நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குரு பகவானின் பார்வை அபரிவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேளையில் நல்ல பல காரியங்களை தடையின்றி சிறப்பாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வகையில் அனைத்து காரியங்களையும் இந்த தருணத்தில் விரைவாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்க முடியும். இந்த தருணத்தில் பங்குதாரர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தொழிலை தனித்து மேற்கொண்டாலும் சரி, கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் நல்ல லாபம் நிறைவாக தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அரசியல் ரீதியாக
இருக்கக்கூடிய காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. புண்ணிய காரியங்களை இந்த தருணத்தில் மிகவும் நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. போட்டிகள் உறுதியாக விலகுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் முன்னேற்றம் நிறைந்தவையாக குருவின் அமைப்பு மாற்றி கொடுக்க போகிறது. அதே போன்று சனி பகவான் மிகவும் வலுவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான செவ்வாயை கிரகமாக பார்க்கிறாருங்க சனி பகவான். எனவே அவர் வக்ரம் பெற்றிருப்பது விருச்சக ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக எந்த விதமான முயற்சி செய்தாலும் அவை மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும் தருணமாக உறுதியாகவே அமைந்திருக்கிறது. இந்த வேளையில் சாபுத்திகள் வலுவாக இருப்பின் விருச்சக ராசிக்காரர்கள் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்க இருக்கிறது. சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல், நிரந்தர வேலை வாய்ப்பு போன்ற அனைத்துமே நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தருணத்தில் அபரிவிதமாக மாற்றிக் கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மங்கள ஓசை கேட்பதோடு மட்டுமல்லாது மனதில் இருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தி தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியை சனியின் வக்ரம் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சனி பகவான் 3 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் வலுவிழந்து வக்ரம் பெற்றிருக்கும் இந்த தருணம் என்பது ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் தருணமாகவும், ஒரு முயற்சியிலே உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சியை பெறும் தருணமாகவும், வருமானத்தை பல மடங்கு உயர்த்தும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது. சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனியின் அமைப்பு சந்தோஷத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. அவை தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் மிக வலுவாக அமர்கிறாருங்க. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் இந்த வேளையில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் இந்த தருணத்தில் சற்று தாராளமாக வரும். சிறு முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைவாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது பல புண்ணிய காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். தற்போது வேலை இல்லை என்ற சூழ்நிலையில் நல்ல ஒரு மாற்றம் நிறைவாக கிடைக்க போகிறது. விருப்பமான வேலை அமைவதோடு மட்டுமல்லாது விரும்பியதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் வலுவாக அமர்கிறார். இது உறுதியாகவே மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது வலுப்படுத்துகிறாருங்க. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்துமே விருச்சக ராசிக்காரர்களுக்கு தகர்த்தறியப்பட்டு சிறு முயற்சியிலே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். புதிய கிளை திறத்தல், புதிதாக தொழில் துவங்குதல் என அனைத்தையும் நிதானமாக செய்து முடிக்கக்கூடிய அமோகமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது. கேது தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் அபரிவிதமான தொழில் ரீதியான வாய்ப்புகளும் மிக சிறப்பான முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அதிரடியாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு, கேதுவும் சரி, குரு மற்றும் சனி ஆகிய கிரகநிலைகள் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாக உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாக உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். குருவின் சுப பார்வையும் ஜென்மராசிக்கு வலுவாக கிடைக்கிறது. குரு மங்கள யோகம் உள்ளிட்ட
பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் நிறைவாக அமைவதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை என பல்வேறு வகையான துறை ரீதியாக விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறாருங்க செவ்வாய். கணினித்துறை, போக்குவரத்து துறை என பல துறை ரீதியான பணிகளை துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதால் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமைகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகமும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரெட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலை உறுதியாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. விருச்சக ராசிக்காரர்களுக்கு தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நேரடியாகவே உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. செவ்வாயின் அமைப்பை மிக வலுவாக பயன்படுத்தி கொண்டால் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று விரயத்தில் அமர்கிறார். நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் நீச்ச நிவர்த்தி பெறுவதால் வருமானம் குறைந்து வந்த சூழலில் வருமானம் அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அலைச்சல் அதிகரித்தாலும் பணிச்சுமை அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் சாதகமாக அமையும். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாகவே இந்த தருணத்தில் கைகூட போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காரிய தடைகள் சிரமங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே தவறவிடாமல் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இதில் இருக்கக்கூடிய தடைதாமதம், சிக்கல், சிரமம் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக வித்யாகரகரான புதனும் அவருடன் இணைந்து வலம் வருகிறார். சூரியனும் நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார் விரயத்தில். எனவே இந்த தருணத்தில் விரயத்தில் பல கிரகநிலைகள் இருப்பதால் அலைச்சலும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனம் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் என்பதால் பெரிய அளவில் சிரமம் இல்லை. எதிர்பார்த்ததை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் உச்சபலம் பெற்று வலம் பெற போகிறாருங்க. சந்திரன் 5, 6, 7 என பல இடங்களில் வலம் வருவதால் அடுத்தடுத்து முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அவர் உச்சம் பெற்ற அமைப்பில் அமர்வதால் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தடை தாமதமின்றி சிக்கல் சிரமமின்றி நிறைவாக கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.